1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பித்தது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி
30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம். அது தவிர உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ராசியில் பார்த்தலையானால் குரு பகவான் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது, அதாவது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம் வைகாசி மாதம் பராபவ வருஷத்தை சொல்கிறோம். இந்த பராபவ வருஷத்தை வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 15ஆம் தேதி அன்றைக்கே 12ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பரிவர்த்தனை யோகத்தில் புதன் ஆட்சி பெறுறார். உங்களுடைய ராசிநாதன் ராசியில் ஆட்சி பெறுறது, 7ஆம் அதிபதி ஆட்சி பெறுறதெல்லாம் பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், அதுவும் நிலம் சம்பந்தமான ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் பண்ணுறவாளுகெல்லாம் திடீர் யோகங்கள் வரும். நிலம் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில். அது தவிர சொந்த தொழில் பண்ணுறவாளுகெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. தந்தையின் மூலியமாக திடீர் பணவரவு வரும். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 26/5/2026 வரும். அதாவது முதல்ல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார். எப்போது இந்த மாதம் பிறந்த உண்மையிலேருந்து பரிவர்த்தனை யோகம் சுக்கிரன் மாறுறதுனால சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெறுறது பெரிய ஏற்றம். அதன் மூலியமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய சுப செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் 26/5/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசிக்கே புதன் வரார். அது தவிர உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துக்கு போகிறார். குரு பயிற்சியும் மாறுது. பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால் வேலை மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும். வேலை மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தால் சிறு சிறு தொல்லைகள் வரும். தூக்கமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சிறு சிறு தடங்கள் நீங்கி அதை தவிர வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிநாதனே
முதல்ல பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறதும் அதற்கு பிறகு 26/5 ராசிநாதனே வந்து ஆட்சியில் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா குரு பகவான் தனக்காரகன் அங்கேயே வந்து உட்காந்துருக்கார். சுக்கிரனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேச்சில் நல்ல கனிவு நளினம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. ஷேர் மார்க்கெட்டு, அதை தவிர அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், அந்த மாதிரியான இது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். அதை தவிர பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 6ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் போய் இருக்கார். போட்டிகள் எல்லாற்றிலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. போட்டிகள் மூலியமாக நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று போகிறார். 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அதன் மூலியமாக தொழிலில் நல்ல மாறுதல்கள் இருக்கும். வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். சரி, இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 4/6/2026 6/6/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்க. எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா சந்திரனுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சது பால் வந்து வாங்கி கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் வந்து காற்று சம்பந்தமான ராசின்றதுனால எண்ண அலைகள் அதிகமாக ஓடக்கூடியது. எழுத்து, அதாவது கவிஞர்கள், கலைஞர்கள், கட்டுரை எழுத்தாளர்கள், அதை தவிர வந்து பாடலாசிரியர்கள், அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸு, எல்லாமே கணக்கு சம்பந்தமான விளையாட்டு சம்பந்தமான, அதாவது விளையாட்டு சம்பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதத்தில் வந்து பார்த்தாலேனால் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சத்யநாராயண பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம் அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.